ரயில்வே, சாலை மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் உரிய நிதியை விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்கியிருக்கும் நிலையில் நாளை மறுதினம் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுபற்றி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான மேல்மட்ட விரைவுச்சாலை திட்டம், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதோடு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வருமான வரிச்சுமை குறைப்பு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி கழக திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புவதாக முதலமைச்சர் தம்முடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.